கூடி வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமேன். இந்த வார்த்தைக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னும் பெருகும் நன்மைகள், ஈவன் மோர் பெனிஃபிட்ஸ், ஈவன் மோர் பெனிஃபிட்ஸ், இன்னும் பெருகும் நன்மைகள். நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி இருக்கின்ற நன்மைகள் போதாது. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் போதாது. இன்னும் ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படித்தான் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு மட்டும் என்று அல்லாமல், நம்மில் பெருகக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை சாராதவர்களுக்கும் அது பலுகி பெருகி போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். ஏனென்று சொன்னால், நாம் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே உன் சந்ததியை கொண்டு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த உலக மக்களுக்கு, உங்கள் அருகில் உள்ளவர்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட உங்களை ஆசீர்வதித்தால், உங்களை பெருக பண்ணினால், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகி கொண்டிருப்பீர்கள். உங்களை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னேறி கொண்டே இருப்பார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இந்த அறிவை உடையவர்களாய், இந்த தரிசனத்தை உடையவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே பலுகி பெருகி கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இந்த லீபனோனை குறித்து ஆச்சரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த லீபனோனின் நிலைமை என்ன என்பதை பற்றி நாம் வாசித்தால் நமக்கு புரியும். இப்போது நம்முடைய நிலைமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது, இனி என்னவாக நம்முடைய நிலைமை மாறப்போகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அதே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது, அதில் உள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. லீபனோனின் நிலைமையை பாருங்கள். லீபனோன் என்று சொன்னாலே அது மிகப்பெரிய காடு, மரங்கள் நிறைந்திருக்கின்ற இடங்கள். அந்த மலைகளிலே, மரங்களின் நடுவிலே, செடிகளின் மத்தியிலே சுற்றி திரிகின்ற மிருக ஜீவன்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளம். ஆனாலும் இந்த லீபனோனை பற்றி ஒரு தாழ்வான காரியம் அல்லது பலவீனமான காரியம், ஒரு குறைவான மதிப்பீடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது, அதில் உள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. அந்த மரங்களை வெட்டி எரித்தால் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சு போயிடும். அந்த மிருக ஜீவன்களெல்லாம் பிடிச்சு பலி செலுத்தியாச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த காடு என்ன ஆகி போயிடும், காலி ஆகி போயிடும். இவ்வளவு தான் அந்த லீபனுடைய நிலைமை, இன்றைய நிலைமை, இன்றைய சூழ்நிலைகள். அல்லேலூயா. அல்லது பின்னாலே உள்ள சூழ்நிலைகள் எல்லாம். இன்றைக்கு அந்த எரிக்கும் விறகு போதாது அப்படின்னு சொன்னால், விறகை சமைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். வாழ்க்கையிலே நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று
நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் போதவே போதாது. உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் இன்றைக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கு போதுமா அப்படின்னு சொன்னால் போதாது. அவ்வளோதான் ஆசீர்வாதம் இருக்கின்றது. எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆசீர்வாதங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. தகன பலிக்கும் மிருக ஜீவன்கள் போதாது. கர்த்தருக்கென்று இன்றைக்கு ஏராளமாக கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள்கிட்ட இல்லை, செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியாது. தகன பலிக்கும் போதாது. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்றும் நம்முடைய நன்மைகளுக்காக நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதங்கள் போதாது. கர்த்தருக்கென்று நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கொடுப்பதற்கென்றும் நன்மைகள் நம்மிடத்தில் அந்த அளவுக்கு இல்லை, போதாது. லீபனோனுடைய நிலைமை இதுதான். அல்லேலூயா. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூன்றாவது முறை சீசர்களை சந்திக்கின்றார். அவர்கள் பின்மாறி போன பொழுது தெபரியா கடற்கரையிலே, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த 7 பேரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல வந்து நின்று கொண்டு கேட்கின்றார். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டா ஒன்றுமில்லைன்னு சொல்லுவீங்களா அல்லது இருக்குன்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கு உங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது? காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பின்மாற்றத்திலே போய்விட்டபடியினால் அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. ஜெபிக்க வேண்டிய பிரகாரமாய் ஜெபித்து கர்த்தரோடு முன்னேறாவிட்டால் நாம் பின்னேற்றத்திலே இருக்கிறோம் என்ற அர்த்தம். வேதத்தை வாசித்து ஆராய்ந்து அவரோடு நெருங்க வேண்டிய பிரகாரமாய் நெருங்காவிட்டால் நாம் பின்மாற்றத்திலே இருக்கிறோம் என்ற அர்த்தம். நாம் பின்மாற்றத்தில் இருக்கும்போது, பின்னே போகிற சூழ்நிலை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே பெரிதாக இருக்காது. அந்த விறகு எரிக்க போதாது என்று சொன்னது போல, லீபனோனின் மிருக ஜீவன்கள் தகன பலிக்கு போதாதுன்னு சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதங்கள் போதாது, காணாது, ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொன்னார், என் பட்டணங்கள் இன்னும் நன்மையினால் நிரம்பி இருக்கும். தேவன் சொன்ன வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைத்து கொண்டு நாம் ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி செல்வோம் என்றால், இன்னும் அவரோடு கூட ஜெபத்திலும் துதியிலும் ஆராதனையிலும் அவருடைய பிரசன்னத்தில் வருவதிலும் நெருங்குவோம் என்று சொன்னால், நடக்க போகிறது என்னவென்றால், இன்னும் பெருகும் நன்மைகள். என்ன? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். எந்த லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது என்று சொல்லப்பட்டதோ, எந்த லீபனோன் மிருக ஜீவன்கள் தகன பலிக்கு போதாது என்று சொல்லப்பட்டதோ, அந்த லீபனோனை கர்த்தர் இன்னும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகல. இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம், உங்கள் குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்களுடைய வருமானம், உங்களுடைய சூழ்நிலைகள் செழிப்பான ஒரு வயல்வெளியை போல, செழிப்பான ஒரு வயல்வெளி, அடர்ந்த மரங்கள் நிறைந்த திரளான மிருக ஜீவன்கள் பெருகி இருக்கின்ற ஒரு மகிமையான காடாக மாறுவது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, குடும்பத்தை மாற்ற இன்றைக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள். நீங்கள் காய்ந்து போன நிலைமையில் அல்ல, பத்தாது போதாது என்ற ஒரு சூழ்நிலையில் இனி இருக்க போகிறது அல்ல. இன்னும் கொஞ்ச காலத்திலே, அல்லேலூயா, இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் தம்முடைய மகிமையை லீபனோனிலே செழிப்பான ஒரு தோட்டத்தை போல, வயல்வெளியாக மாற்றுவது போல நம்முடைய வாழ்க்கையையும் மாற்றுகிற காலங்களும் நேரங்களும் தான் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். இரண்டாவது ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம்.
தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். இன்னும் பெருகும் நன்மைகள். அல்லேலூயா. இன்னும் நீ 7 தரம் போய் பார் என்றான். என்ன சூழ்நிலை என்று சொன்னால், 3.5 வருட காலங்கள் சமாரியாவிலே மழை இல்லை, தேசத்தில் பஞ்சம், மிருக ஜீவன்கள் செத்து கொண்டிருக்கிறது, மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிக்க அவர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த எலியாவை அழைக்கின்றார். எலியாவே, உன்னை இன்றைக்கு ஆகாபுக்கு போய் காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடப் போகிறேன். அல்லேலூயா. மலையை கட்டளையிடப் போகிறேன். அவன் தைரியமாய் போனான். இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சமஸ்த இஸ்ரவேலருக்கு முன்பாக அவன் நிரூபித்து காட்டினான். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். ஜெபித்தான், அக்கினி இறங்கியது. பாகாலின் அந்த சேவகம் பண்ணுகின்ற அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது எலியா சொல்லிவிட்டார், நீர் போய் போஜனம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது என்று உற்சாகமாக விசுவாசத்தோடு எலியா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், நீர் போய் போஜனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெருமலையின் இரைச்சல் கேட்குது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லிவிட்டு அவர் இப்பொழுது கர்மேல் பர்வதத்திற்கு என்ன செய்கிறார்? ஏறி போகிறார். ஏறி போகிறார். நீங்கள் எவ்வளவு விசுவாச வார்த்தையை கூட சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனால் சொல்லிட்டு மட்டும் விட்டுறாதீங்க. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு கர்மேல் பர்வதத்திற்கு ஏறி செல்லுங்கள். ஜப அறைக்குள்ளே போங்க, ஜப பிரசன்னத்துக்குள்ளே போங்க. நான் சொன்ன வார்த்தை வீணாய் போய்விடக்கூடாது. என் காது நான் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணின செயல் அது ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடாது. நான் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும், நான் சொன்ன வார்த்தை நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வார்த்தை வெறும் வார்த்தையாக இருக்காது. அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறக்கூடிய வார்த்தையாகவே இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளை உயர்ந்திருப்பான், என் மகா காரியம் நடக்க போகுது. யார்கிட்ட சொன்னீங்க? சொல்லுங்க. பிசாசு கூட அதை கேட்கட்டும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போங்க. ஆண்டவரே, நான் சொல்லியிருக்கிறேன், நான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன், இந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு போய் ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு தன்னுடைய வேலைக்காரன் எலிசாவை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சமுத்திர முகமாய் போய் பாருங்கிறாரு. அவன் போய் பார்த்துட்டு வர்றான். நல்லா பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. அவன் போய் பார்த்துட்டு சொல்கிறான், ஒன்றுமில்லை. பதில் எப்படி வருகிறது? விசுவாச வார்த்தை சொல்லிவிட்டான், ஜெபமும் செய்து கொண்டு ஜெபத்தில் இருந்தே போய் பார்த்துட்டு வான்னு சொல்றான். ஜெபத்துக்கு என்ன பதில் வருகிறது என்றால் ஒன்றுமில்லை. பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணியும் ஒன்றுமில்லையே, ஜெபம் பண்ணியும் நடக்கலையே, ஜெபம் பண்ணியும் விசுவாச அறிக்கை செய்தும் ஜெபித்தும் ஒன்றும் காணவில்லையே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அவர் சொல்றாரு, இன்னும், அல்லேலூயா, இன்னும் என் பட்டணம் நன்மையால் நிரம்பியிருக்கும். இன்னும் நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். இன்னும் முடிந்து போகவில்லை, இன்னும் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இன்னும் நன்மைகள் நமக்காக இருக்கின்றது. அல்லேலூயா. அப்போ அவன் சொன்னா, நீ இன்னும் 7 தரம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். நீ எத்தனை தடவை போயிட்டு வா? 7 தடவை நீ போய் பார்த்துட்டு வா. இப்போ போகக்கூடியவன் எப்படி போய் பார்த்திருப்பான்? அவர் சொல்லிட்டார், போகக்கூடியவன் எப்படி போய் பார்த்திருப்பான்? விசுவாசத்தோட பார்த்திருப்பான். அல்லேலூயா. பரிசுத்தத்தோட பார்த்திருப்பான், ஜெபத்தோட போய் பார்த்திருப்பான், நல்ல எதிர்பார்ப்போட பார்த்திருப்பான். நமக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நாமும் ஜெபத்தோட போவோம், நாமும் பரிசுத்தத்தோடு போவோம், நாமும் இன்னும் துதியோடு போவோம், நானும் இன்னும் பயபக்தியோடு செல்வேன் என்று சொல்லி அவன் ஜெபத்தோடும் துதியோடும் பயபக்தியோடும் போய் பார்த்து வருகிறான். ஒன்றுமில்லை.
மறுபடியும் போகிறான், ஜெபத்தை கூட்டுகிறான், பரிசுத்தத்தை கூட்டுகிறான், ஆராதிக்கிறான், மகிமைப்படுத்துகிறான், போகின்றான், ஒன்றுமில்லை. இப்படி மறுபடியும் அவன் போய்கொண்டே இருக்கான். 6 முறை போய்விட்டான். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எத்தனை தடவை நீ போயிட்டு வரணும்? 7 தடவை. அல்லேலூயா. 7 என்பது வேதத்தில் பரிபூரணத்தை, முழுமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆதி முதற்கொண்டே கர்த்தர் சொல்லுகின்றார், 7 முறை இந்த எரிகோ கோட்டையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுற்றி வர வேண்டும். 7வது முறை 7 தடவை நீங்கள் சுற்றுங்க. அல்லேலூயா. அவர்கள் 7வது நாள் 7 முறை சுற்றினார்கள். எரிகோ கோட்டை என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. எவ்வளவு நம்பிக்கையோடு, எவ்வளவு விசுவாசத்தோடு, எவ்வளவு எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் விசுவாசத்தை அதிகரித்தார்கள். அல்லேலூயா. 2வது முறை போகும்போது, போன தடவை ஒன்றும் நடக்கலை, இந்த தடவை எங்கே நடக்க போகுதுன்னு விசுவாசத்தை ஒரு படி கொஞ்சம் குறைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் விசுவாசத்தை கூட்டி, 4வது தடவை விசுவாசத்தை குறைச்சி, 5வது தடவை விசுவாசத்தை கூட்டி, அப்படி இல்லை, குறைச்சி கூட்டி அல்ல, விசுவாசத்தை கூட்டிக் கொண்டே, ஜெபத்தை கூட்டிக் கொண்டே, துதியை கூட்டிக் கொண்டே, ஆராதனையை கூட்டிக் கொண்டே போக 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 போக, அல்லேலூயா, எந்த அடையாளமும் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லாத இடத்திலே ஒன்று நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயமாய் நடக்கும். உன் எதிர்பார்ப்பும், உன் விசுவாசமும், உன் பரிசுத்தமும், உன் ஜெபமும் நிச்சயமாக உன் எதிர்பார்ப்பை தோல்விக்குள்ளாக்காது. அது வெற்றிக்குள்ளும், ஜெயத்துக்குள்ளும், நன்மைக்குள்ளுமே ஆக்கும். நடந்தது என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. 18:44. 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை மேகம் எழும்புகிறது. அப்பொழுது நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஹல்லேலூயா. 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். ஹல்லேலூயா. உள்ளங்கை அது சாதாரணமானது அல்ல. அது யாருடைய உள்ளங்கை? தேவனுடைய கை. ஹல்லேலூயா. தேவனுடைய உள்ளங்கை அங்கே வெளிப்படுகிறது. தேவனுடைய கரம் வெளிப்படுகிறது. தேவனுடைய கரத்தின் மகிமையை அவன் அங்கே பார்க்கின்றான். அதுதான் பெரிய அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பதில்லை, நான் உங்களை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்படியானால் அவன் அங்கே பார்த்தது தேவனுடைய கரத்தின் உள்ளங்கையை. ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை ஒரு சிறிய மேகம் அங்கே வெளிப்படுகிறது. அந்த சிறிய மேகம் வெளிப்பட்ட உடனே ஆகாபை ரதத்தை பூட்டி கொண்டு போகச் சொல்லு, ஒரு பெருமலை இரைச்சல் கேட்கிறது என்று சொல்லும்போது அதற்குள்ளே மேகம் கருகருத்து மாபெரும் இடி முழக்கத்தோடு, மின்னலோடு, மழை பயங்கரமாக அடித்து கொண்டு பெரு வெள்ளமாக இருக்கிறது. 3.5 வருடம் காய்ந்து ஒன்றுமில்லாமல் கிடந்த அந்த நிலம், அல்லேலூயா, அது எப்படிப்பட்ட மழையாய் வரப்போகிறது என்று சொன்னால், ஏதோ காய்ந்து போன இடமெல்லாம் நிரம்ப போகிறது அல்ல. ஆகாவே ரதத்தை கொண்டு போக முடியாத அளவுக்கு அது மளமளவென்று வெள்ளமாய் பெருகி, அது மளமளவென்று வெள்ளமாய் நிறைந்து தேசத்தையே பயங்கரமாய் மூடக்கூடிய ஒரு மாபெரும் வெள்ளம் வரப்போகிறது என்று சொன்னார். அப்படியே அந்த 3.5 வருட வறட்சியை கர்த்தர் அன்றைக்கு மாற்றினது உண்மையானால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது இல்லை, இது வறண்டு போச்சு, இந்த நன்மை எப்படி எனக்கு கிடைக்கும், இந்த வெற்றி எப்படி வரும், இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்னு சொல்லி ஏதோ ஒன்று வறண்டு போய், ஏதோ ஒன்று காய்ந்து போய் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமலே இருக்கின்ற ஒரு சம்பவம், அது 3.5 வருஷத்தை போல ஒரு பஞ்சத்திலே அடிபட்ட சூழ்நிலையை போல ஒரு நிலைமையில் இருக்கலாம். அந்த நிலைமையை அப்படியே அல்ல, அது தண்ணீரால் நிரம்பி இருக்கின்ற, மகிழ்ச்சியால் பெருகி இருக்கின்ற, அது ஜெயம் என்று உயருகின்ற, அது மேன்மையாய் பெருகுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையிலே, நம் சபையிலே, ஊழியத்திலே கர்த்தர் பெருக பண்ண போகிறார். எப்படி எதிரும் புதிருமாக அந்த முற்றிலும் இல்லாத நிலைமையை போதும் போதும் என்று சொல்லக்கூடிய
ஒரு மேலான நிலைமைக்கு இன்னும் போய் பார், இன்னும் போய் பார் என்று சொன்னது அவ்வளவு பெரிய வெற்றியை தந்தது. அப்படியானால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. நீங்கள் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் அதிகரித்து கொண்டே போக போக நடக்க போகிறது பெருகும் நன்மைகள். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். முதிர் வயதான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. இன்னும் பெருகும் நன்மைகள். ஈவன் மோர் பெனிஃபிட்ஸ். இன்னும் பெருகும் நன்மைகள். வயசு ஆகி போச்சுது யாருக்கு? யோசுவாவுக்கு. ஆனால் தேசம் எப்படி இருக்குது? விஸ்தாரமாக இருக்குது. பெரிய தேசமாக இருக்குது. சுதந்திரிக்க வேண்டிய தேசம் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு வயசு ஆகிருக்கலாம், காலம் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுட்டீங்கன்னு நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் விஸ்தாரமாக இருக்கிறது. அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. சுதந்திரிக்க வேண்டிய உயர்வுகள் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் 18ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அப்படியானால் 12 கோத்திரத்தில் 5 கோத்திரம் தான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க, இடத்தை சுதந்திரிச்சிருக்கிறாங்க. இன்னும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளாத பெற்றுக்கொள்ளாத நபர்கள் கோத்திரங்கள் 7 கோத்திரம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும். அதனால் தேசம் இல்லாமல் இல்லை, தேசம் விஸ்தாரமாக இருக்குது. ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் பெறாதவர்களும் 7 பங்கு இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீ பெற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் அடைந்து விட்டீர்களா என்றால் இல்லை. ஏதோ ஒரு பகுதியில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். ஞானம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் இல்லை. அல்லேலூயா. சிலருக்கு செல்வம் அதிகமாக இருக்கலாம், அந்த அளவுக்கு புத்தி கூர்மையும் விவேகமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம், பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இன்னும் நிறைய பேர் என்ன செய்யலாம்? இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பகுதியிலே அல்லது ஏதோ ஒரு சில ஆசீர்வாதங்களை அடைந்து இன்னும் அடையாமல் இருக்கலாம். ஆகையினாலே இனி ஆசீர்வாதமே இல்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்பது எப்போதுமே விஸ்தாரம்தான். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் என்பது எப்போதுமே மேன்மையானது தான், அதிகமானது தான். அல்லேலூயா. அப்படியானால் இந்த இடத்திலே யோசுவா ஆண்டவர் சொல்லுகிறார், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பெற வேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்கள் பகுதியில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்ம சபையில், நம்முடைய தேசத்தில் நாம் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. அடைய வேண்டும். எந்த பகுதியும் வெறுமையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த பகுதியும் குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது. நான் எந்த பகுதியிலும் அபூரணனாக இருக்கக்கூடாது. என் குடும்பம், என் வீடு எந்த பகுதியிலும் குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது, அபூர்ணமாக இருக்கக்கூடாது. என் வீடு நிரம்பி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை நிரம்பி இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிரம்பி இருக்க வேண்டும். நாங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா என்ன செய்தார்? அந்த தேசத்தை நீங்கள் சீட்டு போட்டு கொண்டு வாங்க, ஒவ்வொரு பேருக்கும் எழுதி அந்த இடத்தை அளந்து கொண்டு வாங்கன்னு சொன்னார். அவர் சீட்டு போட்டு 7 கோத்திரத்துக்கும் வடக்கு பகுதி உனக்கு, தென் பகுதி உனக்கு,
வடகிழக்கு உனக்கு, தென்கிழக்கு உனக்கு, யூதாவுக்கு அடுத்த பகுதி உனக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் சீட்டு போட்டு சுதந்திரித்துக்கொள் என்று சொன்னார். அப்படியே 7 கோத்திரத்தாரும் தேசத்தை முழுமையாக என்ன செஞ்சிட்டாங்க? சுதந்திரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்படியானால் இன்னும் பங்கிட்டு கொள்ளாத அந்த 7 ஜனங்களும் கோத்திரங்களும் பங்கிட்டு கொண்டார்கள் என்றால், பிரியமானவர்களே, பெருகும் ஆசீர்வாதம். என் பட்டணம் நன்மையால் நிரம்பியிருக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் பெருகி கொண்டேதான் இருப்போம். எந்த பகுதியும் இந்த மாதத்தில் காலியாக இருக்காது, குறைவாக இருக்காது. அது நிறைந்து கொண்டே இருக்கும், அது பெருகி கொண்டே இருக்கும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். கடைசி ஒரு குறிப்பை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெறுவதற்கு இன்னும் ஒரே ஒரு வாதை போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை வாதை போதும்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இன்னும் எத்தனை தண்டனை போதும்? சத்துரு மேலே ஒரே தண்டனை போதும். இன்னும் ஒரே தண்டனை போதும். எத்தனையோ வாதைகள் எகிப்தின் மேலே, எகிப்தியர் மேலே வந்து கொண்டே. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் வச்சுக்காங்க. எல்லா வசனத்தை கேட்குறதுக்கு கொஞ்சம் எல்லாம் தடை இல்லாமல் பாருங்க. ரைட், கொஞ்சம் கவனிங்க. பிரைஸ் லார்ட். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதை பார்வோன் மேலே நான் என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன். பார்வோன் பாருங்க எவ்வளவு கடினமாக தம் ஜனங்களை பிடித்து வச்சிருக்கிறான். 400 வருஷம் அடிமையாக்கி வச்சிருக்கிறான். 400 வருஷமாக அடிமையாக்கி வச்சிருக்கிறவன் எளிதாக விட்டுருவானா? விடமாட்டான். சிலரெல்லாம் பிசாசு பூர்வீகமாகவே அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த பிசாசெல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் வீழ்த்த முடியாது. சிலருடைய வாழ்க்கையில் பூர்வீகமான செய்வனை கட்டு, பில்லி சூனியங்கள், அதெல்லாம் அசைக்கணும்னா சாதாரணமாக என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. பாருங்கள், 400 வருஷமாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த பார்வோன் ஜனங்களை விடாமல் பயங்கரமாக பிடிச்சு வச்சிருக்கிறான். மோசே போய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், என் ஜனத்தை ஆராதிக்க விடு, இஸ்ரவேலின் தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். யார் அவர் தேவன்? இந்த எகிப்தில் நான் தான் தேவன், எனக்கு மேலே ஒரு தேவன் உண்டா அப்படின்னு கேட்குறான். இப்படி கேட்குறவங்களுக்கு தேவன் யாருன்னு சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. கடவுள் யாருன்னு அவனுக்கு காண்பிச்சு தான் ஆகணும். அதனால் இவனுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்தாதான் என்னை மறக்காமல் இருப்பான்னு சொல்லி கர்த்தர் சரியான பாடத்தை மோசேயை கொண்டு செய்து காண்பித்தார். கோலை பாம்பாக்கினார், தண்ணீரை இரத்தமாக்கினார், புழுதியை பேனாக்கினார், தவளைகளை வர வைத்தார், வெட்டுக்கிளிகளை வர வைத்தார், கண்மலை அங்கே மழை பொழிகிறது, கொப்பளங்கள் வருகிறது, இருள் வருகிறது. எத்தனையோ வாதைகள் வந்து கிட்டத்தட்ட எகிப்து தேசமே என்ன செஞ்சு போச்சு? வாசிங்க 10:7 வாசிங்க. யாத்திராகமம் 10:7, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லை. கிட்டத்தட்ட எகிப்து அழிஞ்சே போச்சு. எல்லாரும் பார்த்துட்டாங்க. நொறுக்கிட்டார். சத்ருவின் கிரியை நொறுக்கிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சத்ரு கிரியை சுற்றிலும் நொறுங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு சத்ரு மட்டும் தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பான், விட மாட்டேன்னு சொல்லி. சுற்றிலும் அழிஞ்சிருக்கும். உங்கள் ஜெபம் வீண் போகாது, உங்கள் விண்ணப்பம் வீண் போகாது. உங்களுக்கு சுற்றிலும் சகல சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஜெபத்தினால் அனுகூலம் பண்ணி கொண்டே தான் இருப்பார். ஆனால் ஒரு சத்ரு மட்டும் தலையை தூக்கிக்கிட்டே இருப்பான். நீ தப்ப முடியாது, உன்னை விட மாட்டேன், நீ உன்னை ஆசீர்வாதமாக இருக்க விட மாட்டேன்,
உன்னை முன்னேற விட மாட்டேன், உன்னை மேலே வர விட மாட்டேன் அப்படின்னே சவால் விட்டுக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அதை குறித்து நீங்கள் பயந்துடக்கூடாது. கர்த்தர் மோசையோட சொல்கிறாரு, இன்னும் ஒரு வாதை. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு உபவாச ஜெபம் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு உபவாச ஜெபம் மட்டும் வந்ததுன்னா சத்ரு க்ளோஸ் ஆயிடுவான். அல்லேலூயா. இன்னும் ஒரு ஆராதனை மட்டும் இருந்தால் சிறைச்சாலை திறந்துடும். அல்லேலூயா. இன்னும் ஒரு கூட்ட மக்கள் கூடி ஜெபிச்சா பேதுரு வெளியே வந்துடுவார். இன்னும் ஏதோ ஒன்று நடக்க வேண்டியது இருக்குது. இன்னும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். மோசே சோர்ந்து போயிட்டான். ஆண்டவரே இன்னும் விடுவிக்கலையே. இல்லைப்பா, இன்னும் ஒரே ஒரு வாதை, இன்னும் ஒரு வாதை தான் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. சுற்றிலும் கர்த்தர் எகிப்தை அழித்து கொண்டே இருந்தார். நீங்கள் பயந்துராதீங்க, இவ்வளோ ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி. கர்த்தர் சகலத்தையும் அனுகூலம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லாத்தையும் ஏற்ற சூழ்நிலையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார். சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. வெற்றியை தருவதற்கான காரியம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகுது, சமூலமும் விடுதலையாக போகுது. ஏதோ ஒன்று நடக்க போகுது, சமூலமும் விடுதலையாக போகுது. ஒன்று நடக்க போகுது, சேனையெல்லாம் விடுதலையாக போகுது. ஒன்று நடக்க போகுது, உன் குடும்பம் முழுமையாக விடுதலையாக போகுது. ஒன்று நடக்க போகுது, உனக்கு வர வேண்டிய வெற்றி கிடைக்க போகுது. ஏதோ ஒன்று நடக்க போகுது. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்வார். என்ன நடந்தது? இன்னும் கடைசி வாதை, இன்னும் ஒரே வாதை. தலைப்பிள்ளை சங்காரம். பார்வோனின் வீட்டில் உள்ள தலைப்பிள்ளை முதற்கொண்டு அடிமையினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் தேவன் அவர்களை அழிக்க திட்டமிட்டார். அல்லேலூயா. பார்வோன் மேல் தம்முடைய பலத்த வாதையை தேசத்துக்குள்ளே கொண்டு வந்த உடனே காலையிலே எல்லாரும் எழுந்தாங்க. எல்லாரும் வெள்ளியை கேட்டாங்க, பொன்னை கேட்டாங்க, வஸ்திரங்களை கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்க கேட்டதெல்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்து கொடுத்து எங்களை விட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க, விடவே மாட்டேன்னு சொன்ன சத்துரு அவன் வாயிலேயே ஓடு ஓடுன்னு சொல்லி துரத்தி விட்டான். அல்லேலூயா. துரத்தி விட்டான். நன்மையை தரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சத்துரு நன்மையை எடுத்துக்க, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க, எவ்வளோ வேணாலும் பெற்றுக்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாட்கள் தான் இந்த நாட்கள். இனி உன் நன்மையை, இனி உன் ஆசீர்வாதத்தை தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. உன் ஆசீர்வாதத்தை இனி உனக்கு தரமாட்டேன் என்று, உன் நன்மை இனி உனக்கு கிடைக்காது என்று சொல்லுவதற்கு எந்த சத்துருவுக்கோ மனிதனுக்கோ இடமில்லை. இனி சொல்லக்கூடிய மனிதனானாலும் சத்துருவானாலும் இது எல்லாம் உனக்குத்தான், இன்னும் வேண்டியதை தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமையை கர்த்தர் தலைகீழாக மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவர். இன்னும் ஒரே ஒரு வாதையில் அற்புதம். அப்படியானால் இன்னும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்யலாம். இன்னும் ஒரு செயலை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அப்படியானால் இன்னும் பெருகும் நன்மைகள். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடித்து விடலாம். லூக்கா 14:22 வாசிப்போம். 5வது ஒரு குறிப்பை முடிச்சிடலாம். 14:22 லூக்கா. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் பெருகும் நன்மைகள். அல்லேலூயா. இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு ராஜா பெரிய விருந்தை செஞ்சார். எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாரு, விருந்துக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாங்க, ஒரு வயல் வாங்கியிருக்கிறேன், வர முடியாது. இன்னொருவர் என்ன சொன்னார், ஏர்மாடு வாங்கியிருக்கிறேன், உழுது பார்க்கணும், நான் வர முடியாது. இன்னொருவன் சொன்னான், நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன், புதுமண தம்பதி இப்போ வர முடியாது. இவனாவது விருந்துக்கு போகலாம், புதுமண தம்பதிக்கு தான் விருந்து, இவனும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிட்டுது. நீ போ, வேலைக்காரரை கூப்பிட்டாரு, தெருவில் போய் நல்லார் பொல்லார் குருடர் சப்பானி ஏழை ஊனர் செவிடர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா. போனாங்க பாருங்கள், எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு வந்து வீட்டை நிரப்பிட்டாங்க. நிரப்புனா இன்னும்
இடம் இருக்குது, இன்னும் இடம் இருக்குது, இன்னும் இடம் இருக்குது. தேவனுடைய வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது, ஆலயத்தில் எவ்வளோ இடம் இருக்குது. இன்னும் ஆட்கள் வேண்டும். ஏழைகள் வந்தாச்சு, குருடர் வந்தாச்சு, செவிடர் வந்தாச்சு. அப்போ குருடருக்கு சுவிசேஷம், செவிடருக்கு சுவிசேஷம், ஏழைகளுக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லி சொல்லி இந்த ரட்சிப்பின் விருந்தை, இந்த அபிஷேக விருந்தை, இந்த ஆராதனையின் விருந்தை, இந்த மத்திய ஆகாயத்தின் விருந்தை அனுபவிப்பதற்கு கூட்டம் வர வேண்டும். இடம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னும் இடம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், என்ன செய்வது? நீங்கள் எல்லாம் எங்கே போங்க? பெருவழிகளிலும் வேலி அருகிலும், பிராட்வேக்கு போங்க, பாரிஸ் போங்க, பெரிய இடங்களுக்கெல்லாம், ரோடு, சாலைகள், சந்துகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் ஆட்களை அழைத்து கொண்டு வந்து என் வீடு நிரம்பும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிதாவின் நோக்கம், இயேசுவின் நோக்கம், என் வீடு நிரம்பணும். யாரெல்லாம் நிரப்ப போகிறீங்க? யாரெல்லாம் நிரப்ப போகிறீங்க? நீங்கள் பெற்ற விருந்தை, நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை, நீங்கள் பெற்ற மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ரட்சிப்பை பெறாதவர்கள் உங்கள் வலது பக்கத்தில் 1000 10,000, இடது பக்கத்தில் 1000 10,000 மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விருந்துக்கு அபாத்திரராய் போகாதபடிக்கு உங்கள் கண்ணில் பட்ட ஒவ்வொருவரையும், உங்கள் மனசு விரும்புகிற, நீங்கள் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லி, கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லி அவர்களை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே அழைத்து வர வேண்டிய ஒரு சுவிசேஷ பாரம், ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்தும தரிசனம் உள்ளவர்களாய் இன்றைக்கு நாம் மாறுவோம் என்று சொன்னால் மேற்கண்ட 4 ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே பலுகி பெருகியிருக்கும். அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.